அவங்கள நாங்க கூட்டிட்டு போறோம் உங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு. அவங்க மன்னிச்சு உங்க பெத்தவங்க மன்னிச்சாலே போதும்மா. அதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது. சொத்தே தேவையில்லை. உங்களை அப்படி கைவிட மாட்டாங்க. அப்பா அம்மா தான் வேணும் மேடம். அதுதான் சொத்து, அதுதான் வீடு. அவங்க கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. ஒரு வாட்டி உங்களை பார்க்கணும், அதுக்கப்புறம் அவ கேஸ வாபஸ் வாங்கிப்பா. கேஸ வாபஸ் வாங்கின்னு வந்து என்ன பார்க்க அவர் பாருங்க மேடம், மூச்சு வாங்குதுமா எனக்கு, பேசவே முடியல. உங்க அண்ணனுக்கு அவங்க பையன்கிட்ட கொடுங்க. சொல்லுங்க மேடம். அவங்க உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் மேடம், கேஸ வாபஸ் வாங்கிட்டு வந்து பார்க்க சொல்லுங்க மேடம். எப்போதுமே வீடியோ எடுத்துட்டு தான் வருவாங்க. எது இப்ப கூட வந்தாங்கன்னா வீடியோ எடுத்துட்டு எடுத்துட்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. அதான் வேலை பண்ணுவாங்க அவங்க. எல்லாத்துக்கும் வீடியோ எடுப்பாங்க, எல்லாத்துக்கும் எவிடன்ஸ், எல்லாத்துக்கும் வீடியோ 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 வீடியோ. இங்க வந்தா கூட வீடியோ எடுத்துட்டு போய் காட்டுவாங்க கோர்ட்ல. பாரு அம்மா கூட பேசிட்டேன், அவங்க இது பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்வாங்க. அப்போ அவன் மேல எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த நீ? அவன் அடிக்கிறான்னு எப்படி கம்ப்ளைண்ட் கொண்டு நீ? நான் அதெல்லாம் பேசறதுக்கு விரும்பல. இல்ல நீ என்ன சொன்ன? போலீஸ் ஸ்டேஷன்ல அண்ணன் செத்துட்டான்னு சொன்னியா? அது எப்படி மனசு வந்து சொல்ற? இந்த கதையெல்லாம் வேணாம் எனக்கு. இந்த கதையெல்லாம் பேசாத, இந்த கதையே பேசாத. நீ உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும் சொல்லு, என்ன தெரியும் சொல்லு. எனக்கு தெரியும். கொஞ்சம் நஞ்சமான வார்த்தை பேசுனேன். என்ன எல்லா எவிடன்ஸ் இருக்குது மேடம். ப்ளீஸ் மேடம், சொல்லுங்க ப்ளீஸ். அவங்க வர வேணாம் மேடம். எங்களுக்கு ஒன்னா கேஸ வாபஸ் வாங்கின்னு வர சொல்லுங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல இதுக்கு எதுவும் பேச வேணாம். சரிங்க, சரி நீங்க வச்சிருங்க. ஓகே. சரி, இதுல 2 விஷயம் தான்ப்பா. ஒண்ணு இல்லைன்னா நீங்க உறுதியா இருக்கீங்க, இது இப்படிதான் அவங்க அநியாயம் பண்ணிருக்காங்க உங்களுக்குன்னா நீங்க போய் கேஸ ஃபைட் பண்ணுங்க. இல்லையா, ஒரே நிமிஷம். இல்லையா, உங்களுக்கு அப்பா அம்மா தான் வேணுமா? சொத்து வருதோ இல்லையோ, உங்களுக்கு நல்லா ஒரு பையன் இருக்கான், சம்பாதிச்சு கொடுப்பான், உங்க வயசு காலத்துல உங்களை பார்த்துப்பான்னு உறுதி இருந்தா நீங்க கேஸ வாபஸ் வாங்கிட்டு உங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன் மேடம் அப்படி புடிவாதமா இருக்காங்க? ஒரு தடவை நான் காமிக்கலாம்ல மேடம். இல்ல, நீங்க கேஸ் போட்டிருக்கும் போது அவங்க காமிக்க மாட்டாங்க. நீங்க அப்பா அம்மா மேல கேஸ் போட்டுட்டு அவங்கள பார்க்கணும், என்னோட தாய் தந்தை சொன்னா எப்படி? என்ன தனியா கொடுத்துருக்காங்க மேடம். ஒரு சின்ன வீடு கொடுத்துக்கிறாங்க தனியா. அது வந்து பெருசா இப்ப கொஞ்சம் கட்டி கொடுத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த ஒரு வீட்டோட இருந்துக்கோ, அதோட நீ வரக்கூடாது, எதுலயுமே நீ தலையிடக்கூடாதுன்ட்டாங்க. அந்த வீடு நல்லா இல்ல, ஒழுகுது, ஃபுல்லா ஒழுகுது. வீட ரிப்பேர் பண்ணப்பா நீ ஒழுகுறதுன்னா? மேம் எல்லா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்குது மேம். எதனா ஒன்று பண்ணனா இது உன் இடமே கிடையாது, டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குன்னு ஒரு அடியால அனுப்பி கேன்சல் பண்ணுறேன். எங்க இடத்துலயே நாங்க எதுவும் செய்ய கூடாத அளவுக்கு. பேசாம ஏதாவது ஒரு இடம் வாடகைக்கு எடுத்து உங்க அப்பா அம்மா கொண்டு போய் வச்சுக்கோ. எதுக்கு இப்படி கஷ்டப்படுற?